சுட்டமல்லி சுடல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படி சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. யாருக்கெல்லாம் அபிநயா எடுத்த முடிவு கரெக்டு தான், தன்னோட சுயமரியாதையை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம மானங்கட்டத்தனமாக ஒரு இடத்துல இருக்கக்கூடாது அப்படின்ற முடிவில் கரெக்டாக இருக்காங்க அபிநயா. இந்த முடிவு கரெக்டு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவித்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. இந்த நிகழ்வுகளால் வெற்றிக்கு சுடர் தான் தன்னோட பொண்ணு அப்படின்ற உண்மை வெளியே வருமா? அது மட்டும் இல்லாமல் சுடரும் அபிநயமும் இப்போ சண்முகம் வீட்டில் இல்லை. இது யார் காரணம் அப்படின்னு பார்த்தா சரளா தான் காரணம். அவள் சொன்ன வார்த்தை தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். ஏன்னா என்னை நம்பி வந்த பொண்ணை இத்தனை வருஷமாக புரிஞ்சுக்காம வைக்காமல் இருந்ததுனால தான் இப்போ என்னோட பொண்ணை சுடர்னு ஒருத்தி இருக்கான்றது கூட தெரியாமல் போச்சு. இப்போ யாரோ எவரோ என்னோட பொண்ணு அப்படின்றது கூட தெரியாமல் கண்டபடி பேசுகிற அளவுக்கு நானே காரணமாயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குற்ற உணர்ச்சியில் இருக்க போகிறார் நம்ம வெற்றி. சரி, இந்த நிகழ்வெல்லாம் எப்படி நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரெடிக்ஷனாக பார்க்கலாம் வாங்க. அபிநயா நம்மளோட சுயமரியாதை தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்பி போனாலும் அவங்க எங்கே போகிறது ஏது போகிறது அப்படின்னு தெரியாமல் இருக்கிற இடத்துல தான் பிரபாகரனை பார்க்குறாங்க நம்ம அபிநயா. இந்த இடத்துல தான் அபிநயா நடந்த நிகழ்வுகளெல்லாம் பிரபாகரன்கிட்ட சொல்கிறாங்க. என்னோட சுயமரியாதை மட்டும் இல்லாமல் என்னோட மகளான சுடருக்கும் எந்த வித பிரச்சனையும் வரக்கூடாது, இதனால் அவளோட வாழ்க்கையும் பாதிக்கப்படக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் எங்கள் 2 பேராலையும் யாருக்கும் கஷ்டம் வரக்கூடாது அப்படின்ற ஒரு காரணத்துக்காக மட்டுமே நான் வீட்டை விட்டு கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு பிரபாகரன்கிட்ட சொல்லவும் பிரபாகரனும் என்ன சொல்கிறான்னா, நான் வேணா உங்களுக்கு உதவுறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ தான் என்ன சொல்கிறாங்கன்னா, உங்களோட அக்கறைக்கு ரொம்பவே நன்றி சார், ஆனால் நான் எப்படி உங்களோட ஹெல்ப்பை ஏற்றுக்க முடியும், என்ன காரணத்துக்காக ஏற்றுக்க முடியும் நீங்களே சொல்லுங்கள், எனக்கு ஏதாவது ஒரு வேலை இருந்தால் போதும், நான் என்னோட பொண்ணை நான் பார்த்துக்கிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அபிநயா கேட்குறாங்க பிரபாகரன்ட்ட. சரி, உங்களுக்கு தானே வேலை தானே வேணும், நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் சொல்கிறாரு. ஆனால் பிரபாகரன் இவ்வளோ சொல்லியும் அபிநயா யோசிக்கிறாங்க. ஏன்னா நம்ம எப்படி இவர்கிட்ட உதவி கேட்குறது உதவியும் வாங்கிக்கிறது அப்படின்னு யோசித்தாலும் பிரபாகரன் ஒரு வார்த்தை சொல்கிறாரு. நான் யாருக்காக இல்லைனாலும் சுடருக்காக இந்த ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன், தயவு செஞ்சு அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் கேட்குறாரு. அப்போ அபிநயா யோசிக்கிறாங்க சுடருக்காக. ஏன்னா ஸ்கூலுக்கு போகாமல் சுடரால் இருக்க முடியாது, படிப்பு தான் முக்கியம்னு சொல்லிட்டு அபிநயா சொல்லி கொடுத்தாலும் இன்னொரு பக்கம் சுடருக்கு என்ன தெரியுமா, கேப்டனை பார்க்காம இருக்கவே முடியாது, அந்த காரணமும் ஒன்று. ஆனால் சுடரோட மனசில் இன்னும் இருக்குது, என்னென்னா கேப்டன் மட்டும் இல்லாமல் மகேஷ் தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே விட்டு பிரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்த ஸ்கூல் ரொம்பவே பிடிச்சி போயிடுச்சு. அதனால அபிநயா என்ன நினைக்கிறாங்கன்னா, சரி அவளும் ஸ்கூலுக்கு போகணும், அதனால் நம்ம இங்கே இருக்கிறதா நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பிரபாகரன் உதவியை ஏற்க போகிறாங்க. இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இனி என்ன நடக்க போகுது, வெற்றிக்கு எப்படி இருந்தாவது சுடர் தன்னோட பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சா என்ன பண்ணுவார் அப்படின்னு வாங்க பார்க்கலாம். இந்த தருணத்துக்காக நீங்கள் காத்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க. ஏன்னா இனி வர எபிசோடில் தான் பல சுவாரஸ்யமான நிகழ்வெல்லாம் காத்துட்ருக்கு. ஏன்னா அபிநயா சரளா சொன்னால் ஒத்த சொல்லுக்காகவே வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க. ஆனால் இனிதான் வெற்றிக்கு ஒவ்வொன்றா தெரிய போது சுடர் தன்னோட பொண்ணு அப்படின்றது தெரிய வரப்போது. அது எப்படின்னு பார்த்தா, இங்கே சண்முகம் தன்னோட தங்கச்சியும் தன்னோட தங்கச்சி பொண்ணும் வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலையில் இருக்காரு அந்த லெட்டரை பார்த்ததுமே. அது மட்டும் இல்லாமல் உடனே கோவத்தை யார் மேலே காமிக்கிறாருன்னா சரளா மேலே தான் காமிக்கிறாரு. ஏன்னா எல்லாத்துக்கும் காரணம் நீதான் சரளா, எல்லாமே உன்னால தான். இப்போ என்னோட தங்கச்சி வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா, ஆனால் அவளுக்குன்னு யார் இங்கே இருக்கா, அண்ணன் இருந்த ஒரு உறவும் இப்போ இல்லாத அளவுக்கு ஆக்கிட்டீங்க சரளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லை, பாவம் அந்த பச்சை குழந்தை, அவள் எங்கே போவா, அந்த பொண்ணு படிப்பு என்னாகும் அப்படின்னு கூட யோசிக்காமல் நீ வாட்டுக்க வார்த்தையை விட்டுட்டியே சரளா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு சண்முகம். இந்த இடத்துல தான் சரளா பண்ணது தப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. சண்முகத்துக்கிட்டேயும் போய் மன்னிச்சிருங்க, நான் பேசினது தப்பு தான், இந்த அளவுக்கு அபிநயா முடிவெடுக்கிறதுக்கு நானும் காரணமாயிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவங்களும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சண்முகம் சொல்கிறார், பண்ண தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ எல்லாமே கைமீறி போனதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டு என்ன பிரயோஜனம் சரளா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கேட்குறாரு. சரிங்க, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை,
அபி எங்கே போயிருக்கா ஏது போயிருக்கான்னு கொஞ்சம் தேடி பார்க்கலாம் வாங்க போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகமும் சரளாவும் அபியை தேடி கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிற இடத்துல தான் சண்முகம் சொல்லிடுறாரு, நீ எங்கேயும் வர வேணாம், நீ பிள்ளைங்களை பார்த்துக்கோ, நான் கிளம்பி போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் தேடி கிளம்பி போகிறாரு. தியா தருண் இவங்க 2 பேருமே ஸ்கூலுக்கு கிளம்பி போகிறாங்க. இந்த இடத்துல தான் தருண் ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். ஏன்னா சுடர் நம்ம கூட இல்லையே, இப்போ வீட்டை விட்டு போயிட்டாங்களே, எங்கே இருப்பாங்க ஏது இருப்பாங்க அப்படின்ற கவலையிலே நம்ம தருண் இருக்காரு. இந்த இடத்துலையும் 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்கூலுக்கு போனதுமே சைலண்ட்டாக மரத்தடியில் இருந்துக்கிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த தருணத்தில் தான் நம்ம கேப்டனான வெற்றியும் மகேஷை ஸ்கூலில் விடணும் அப்படின்றதுக்காக வராங்க. வரும்போது என்னடா எப்பவும் சுடர் இருப்பா, இப்போது தியா தருண் மட்டும் உட்காந்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெற்றி தருண் கிட்ட, என்ன தருண் நீங்கள் மட்டும் உட்காந்துருக்கீங்க, எங்கே சுடர் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாங்க. இந்த இடத்துல தருண் ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுகுறான். ஏன் என்னாச்சு தருண், ஏன் அழுகுற அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. இந்த இடத்துல உண்மையை சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்ச தருணுக்கு என்னதான் இருந்தாலும் சொல்லித்தான் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டத்துக்கு வராரு இந்த தருண். அப்போ தான் உண்மையை சொல்கிறாரு, இல்லை அங்கிள், சுடரை எங்கள் அத்தை கூப்பிட்டு போயிட்டாங்க வீட்டை விட்டு, சுடரும் எங்கள் அத்தையும் வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி தருண் சொல்கிறான். அப்போ வெற்றி கேட்குறாரு, என்னது சுடரை உங்கள் அத்தை கூட்டிகிட்டு போயிட்டாங்களா, என்ன தருண் சொல்கிற அப்படின்னு சொல்லி வெற்றி கேட்குறாரு. ஆமாம் அங்கிள், அத்தை வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா சுடரும் கிளம்பி தானே போவா, அந்த மாதிரி தான் சுடரும் அத்தையும் வீட்டை விட்டு கிளம்பிட்டாங்க அப்படின்னு சொல்லவும் வெற்றிக்கு என்ன சொல்கிறானே புரியலை. கொஞ்சம் ரொம்பவே யோசித்து குழப்பம் அடைகிறாரு. அந்த இடத்துல தான் தருண் கிட்ட கேள்வி கேட்குறாரு, சுடர் உன்னோட கூட பிறந்த பொண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு வெற்றி. இந்த இடத்துல தருண் என்ன சொல்கிறான், சுடர் என்னோட கூட பிறந்தா தங்கச்சி இல்லை அங்கிள் அப்படின்னு சொல்லி தருண் சொல்கிறான். என்ன தருண் சொல்கிற, உங்கள் அப்பா பேர் சண்முகம் தானே அப்படின்னு சொல்லி கேட்குறாரு வெற்றி. ஆமாம் அங்கிள், எங்களோட அப்பா பேர் சண்முகம் தான் அப்படின்னு சொல்லி வெற்றிக்கிட்ட சொல்கிறாங்க தருண். அப்போது சுடர் சுடருக்கு அப்பா யார் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றி கேட்குறாரு. இந்த இடத்துல தான் தருண், சுடருக்கு அப்பா யாருன்னே தெரியாது அங்கிள், ஏன்னா அவளுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க, அவங்க அம்மா பேரும் அபிநயா அப்படின்னு சொல்லிட்டு தருண் சொல்கிறான். இதை கேட்டதுமே வெற்றிக்கு ஷாக்காகிறாரு. ஏன்னா அப்போது இது நாள் வரைக்கும் நம்ம பழகுனது நம்ம பொண்ணுக்கிட்ட தான் பழகியிருக்கோமா அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே ஷாக்காகிறாரு. இந்த இடத்துல தான் என்னாச்சு தருண், எதனால் சுடரும் உங்கள் அத்தையும் வீட்டை விட்டு கிளம்பி போனாங்க அப்படின்னு சொல்லி வெற்றி தருண் கிட்ட கேட்குறாங்க. இந்த இடத்துல தான் தருண் தன்னோட அம்மாவான சரளா, அதாவது அவங்க அத்தையை என்னென்ன வார்த்தைகளால் பேசினாங்க அப்படின்றத கரெக்டாக வெற்றிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுறாரு தருண். இந்த இடத்துல தான் வெற்றிக்கு சரளா மேலே கோவம் வருது. எப்படி என்னோட மனைவியை இந்த மாதிரி பேச போச்சு, அவள் என்னோட பொண்ணு, அதுக்காக இந்த மாதிரிலாம் பேசலாமா அப்படின்னு சொல்லிட்டு கோவம் வருது வெற்றிக்கு. இதனால் வெற்றி என்ன நினைக்கிறாருன்னா, நான் கண்டிப்பாக சண்முக வீட்டுக்கு போயே தீரணும், அவங்ககிட்ட கேட்டே ஆகணும், எப்படி என்னோட மனைவி என்னோட பொண்ணை இவ்வளோ தூரமாக கீழ்த்தனமாக நடத்த போச்சு அப்படின்னா நம்ம கேட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக கிளம்பி சண்முக வீட்டுக்கு போகிறாரு வெற்றி. இந்த தருணத்தில் சண்முகம் என்ன பதில் சொல்லுவார் வெற்றி கிட்ட அப்படின்றதா இனிவர எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த இடத்துல தன்னோட தப்பை உணர்வாரா வெற்றி அப்படின்றதான் அடுத்தடுத்த எபிசோடில் ட்விஸ்ட்டாக இருக்க போது. இந்த மாதிரியான சுவாரஸ்யமான நிகழ்வுலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் என்னோட சேனலை சப்போர்ட் பண்ணி ஆதரவு தெரிவிங்க. மீண்டும் சந்திப்போம்.